ஸ்ரீ தேவி பாகவதம் 203ஆம் பகுதி 6 துவீபங்கள். பிலகத்வீபம். இது 4 பக்கங்களும் உப்பு கடலால் சூழப்பட்டது. பிரியவிரதனின் மகனான சப்தஜிஹ்வன் அங்கு அரசனாக இருக்கிறான். அவனுக்கு தலைவனாக இருப்பவன் அக்னிதேவன். அந்த துவீபத்தை 7 நாடுகளாக பிரித்து தனது 7 பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு பகவானின் திருவடியை அடைந்தான். அங்கு 7 வருஷங்களும் 7 நதிகளும் 7 மலைகளும் உள்ளன. 4 இன மக்கள் இங்கு வாழ்கின்றனர். அவர்களது ஆயுள் 1000 வருடங்களாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுகிறார்கள். சல்மனி துவீபம் கருப்பஞ்சாற்று கடலால் சூழப்பட்டது. பறவைகளின் அரசனான கருடாழ்வார் இங்கு வசிக்கிறார். இதன் அரசன் யஜ்ஞபாகு. இந்த துவீபத்தை அவன் தனது 7 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்துள்ளான். இங்கும் 7 நதிகளும் 7 மலைகளும் உண்டு. 4 இன மக்கள் இங்கும் வசிக்கின்றனர். இவர்கள் சந்திர தேவனை வழிபடுகிறார்கள். குவத்வீபம் இது மது கடலாலும் நெய் கடலாலும் சூழப்பட்டுள்ளது. இங்குள்ள குசஸ்தம்பம் என்ற மரம் தனது ஒளியால் திக்குகளை ஒளி பெறச் செய்கின்றது. பிரியவிரதனின் மகனான இரண்யரேதி என்பவன் அதன் அரசன். இதனையும் 7ஆக பிரித்து 7 நாடுகளாக்கி தனது 7 பிள்ளைகளுக்கும் கொடுத்துள்ளான். இங்கும் 7 மலைகளும் 7 ஆறுகளும் உண்டு. அக்னி சுரூபமான இறைவனை இவர்கள் வணங்குகின்றனர். கிரௌஞ்சத்வீபம் இது பார்க்கடலால் சூழப்பட்டுள்ளது. இதனை அரசாண்ட பரிஸ்வாதனின் மகன் அதை 7 நாடுகளாக பிரித்து தனது 7 பிள்ளைகளுக்கும் கொடுத்துள்ளான். இங்கும் 7 மலைகளும் 7 ஆறுகளும் உண்டு. இவர்கள் சல ரூபமான இறைவனை வழிபடுவார்கள். சாகத்வீபம் இது தயிர் கடலால் சூழப்பட்டுள்ளது. இங்கு சாபகம் என்ற ஒரு மரம் உள்ளது. அதனால் அந்த மரத்தின் பெயரை பெற்றுள்ளது. அரசன் பிரியவர்தனின் மகனான மேதாதி என்பவன் இதன் அரசனாவான். இந்த துவீபத்தை அவன் 7ஆக பிரித்து தனது 7 பிள்ளைகளுக்கும் கொடுத்துள்ளான். இங்கும் 7 நதிகளும் 7 மலைகளும் உண்டு. இங்குள்ளோர் முக்குணங்களற்ற பிராணாயாமத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்திப்பர். புஷ்கர துவீபம் தூய நீர்க்கடலால் இந்த துவீபம் சூழப்பட்டுள்ளது. இங்கு 10000 இதழ்களை உடைய தாமரை மலர் உள்ளது. அது பிரம்மதேவரின் ஆசனமாக விளங்குகிறது. இங்குன்றமான தோத்திரம் என்ற மலையில் தேவேந்திரன் முதலான திக்பாலகர்களின் பட்டணங்கள் இருக்கின்றன. அரசர் பிரியவிரதனின் மகனான வீதி கோத்திரன் என்பவன் இதன் அரசனாவான். இவன் இந்த துவீபத்தை 2ஆக பிரித்து தனது 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளான். இங்கு வாழ்வோர் கர்ம ரூபமான இறைவனை வழிபடுகிறார்கள். 203ஆம் பகுதி நிறைவடைந்தது.